ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான செம்மண் பூமி தாங்க. சொத்து தரமான சொத்து. ஏன் நான் இந்த சொத்து தரமான சொத்து சொல்கிறேங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள இந்த பூமிக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு அப்படி கிணறுங்க. வீடியோக்குள்ளே 1 by 1 காட்டுறேன். நான் ஏன் தரமான சொத்து சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் எண்டில் தெரியும். நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதே போல் லோ ஹை பட்ஜெட்டில் நம்மளுக்கு ரெகுலராக வீடியோ கொடுப்போம். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிற செம்மண் பூமி. இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கருங்க. இந்த இடம் கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் இருந்து கொடைக்கானல் திரும்பக்கூடிய காட்டு ரோடு, அந்த ஏரியா பேர் காட்டு ரோடு. அந்த காட்டு ரோட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 500 அடி வரைக்குமே நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க. ஊருக்கும் நம்ம பார்க்குற இந்த தோட்டத்துக்கும் இருக்கக்கூடிய ரோடு டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1/4 கிலோமீட்டர் டு ஒரு 3/4 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் வருது. ரொம்பலாம் கிடையாதுங்க. நம்ம மெஷர்மெண்ட்டு பண்ணி பார்த்தாலும் பைக்லேயே போய் ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வருது. அதே மாதிரி கொடைக்கானல் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் கரெக்டாக 2 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்த செம்மண் பூமி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தா மக்காச்சோளம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கருக்கு மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 1/2 ஏக்கரில் முன்னாடி வெண்டிக்காய் போட்டிருந்தாங்க. அது இப்போ தான் உடச்சி முடிச்சு இப்போ செடி வளர்ந்துருக்கு. திரும்பி உழுது விட்டு அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுபோக ஒரு ஏக்கரு சும்மா போட்டிருக்காங்க. அதுலேயுமே தென்னங்கன்று வைக்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் அது எந்த இடத்தையுமே ஒதுக்கி விட்டுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வரப்பில் ஒரு 7-8 தென்னை மரம் வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தென்னை மரத்தில் காயின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தரமான காய்ங்க. இப்போ இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த தென்னை மரம் செம்மையாக வரும். வாழை, காய்கறி விவசாயம், பூ விவசாயம் இந்த மாதிரி வரும். வீடியோவில் காட்டின பார்த்தீங்களா தென்னங்காய், அது பாருங்கள். அது சைஸ் சரியான சைஸாக இருக்கும். ஒரு 10 மரம் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு 400 காய் பக்கமே அதில் பறிச்சிருக்காங்க. 400-450 காய் வரைக்குமே அதில் பறிச்சிருக்காங்க. காயை பாருங்கள். 3 காயை பார்த்தா என்ன சைஸில் இருக்கும் பாருங்கள். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த கிணத்துல செம்மையாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. வாட்டர் சோர்ஸ் பாருங்கள். இப்போ ஓடிக்கிருக்க தண்ணி கிணத்துலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணி. இதுக்கு பைப்புன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பக்கமும் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு பைப் வச்சுருப்பாங்க. ஒரு 2 இன்ச்சு பைப்பு தான் சின்ன பைப்பு வச்சுருக்காங்க. அது சின்ன பைப்பு ஏன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விழுதுன்ற உங்களுக்கு தெரியும். இந்த வாய்க்காலில் விழுது தான் அப்படியே தோட்டங்களுக்கு உள்ளே போகிற மக்காச்சோளம் எல்லாத்துக்கும் பாயுது. நான் சொன்ன கிணறுமே இந்த கிணறு தாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. தண்ணி கண்ணாடி கிளியரன்ஸாக இருக்குங்க. தண்ணி மேலாகவே கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோட ஸ்டார்டிங்கில் ஊற்று சரியான ஊற்று விழுதுன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வீட்டு குழாயில் விழக்கூடிய ஊற்றுங்க. பாருங்கள் வீட்டில் நம்மளுக்கு தண்ணி குழாயில் பஞ்சாயத்து போர்டு குழாயில் விழுதுன்னு தெரியுங்களா தண்ணி, அந்த அளவுக்கு இதில் தண்ணி விழுகுது இந்த ஊற்றுலேயும். நான் பார்த்ததுலேயே நம்ம எடுத்த தோட்டத்துலேயும் இந்த மாதிரி ஊற்று நான் இது வரைக்கும் எந்த கிணத்துலையும் பார்த்ததில்ல. விழுது பாருங்க ஊற்று பாருங்கள். இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா கேட்குறாங்க. விலை ஃபிக்ஸ்டு இல்லை, விலை குறைத்தும் பேசிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.